ரொம்பவே கிராண்டான ஒரு சோக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்து ஒரு அழகான டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்லரி மாதிரி தான் இருக்கு. அப்புறமா இதுல வந்து ஒரு நெத்திச்சுட்டி பீஸ் வருது, 2 அழகான ஜிமிக்கி மாட்டலோட சேர்ந்தே வருது. லெஹங்கா மட்டும் கிடையாது, கவுன் டைப் நீங்க ட்ரெஸ் வந்து சூஸ் பண்றீங்கனாலும் இந்த ஒரு பீஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஹால் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்க போகுது இந்த எபிசோடில். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சட்டு போட்டுட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து பெருசாக அதை பற்றி பாதர் பண்ணுறதும் இல்லை, கேர் பண்ணுறதும் இல்லை. பட் லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கமெண்ட் இருந்தது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிவ்அவே சொல்கிறீங்க ஆனால் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது. நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளையாகவும் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி எனக்கும் அனுப்பியிருக்கிறாங்க, என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அது தெரியும், நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஒரு ஃபேமிலியாக தான் வந்து இருக்கிறோம். ஸோ அது நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் நான் இந்த இடத்துல பேசலை. மோஸ்ட்லி வந்து கிவ்வே அனௌன்ஸ் பண்ணி 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அவங்களுக்கான கிஃப்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த டைம் கேப் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, பேசிக்கலி நான் ஒரு ஒர்க்கிங் விமன், ப்ளஸ் இப்போ நான் வந்து கன்சீவாகவும் இருக்கிறதுனால இதுக்கான டைமும் நான் வந்து மேனேஜ் பண்ணி தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் வந்து அனுப்பிட்டேன். அது வந்து அந்த கமெண்ட் பார்த்து அது கீழே இருக்க ரிப்ளைஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் வர எல்லா ஷாப்பிங் ஹால் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூலையும் நான் சொன்ன மாதிரி கிவ்அவே இருந்திருக்கு. கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த கிவ்அவே வந்து கிஃப்ட் நான் அனுப்பவும் செஞ்சுருக்கேன். இது நான் யாருக்காகவும் ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவை எனக்கு கிடையாது. நம்ம சேனல் வந்து ஒரு சின்ன சேனல் தான். நமக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு நம்பர்ஸ் தான். எத்தனையோ பெரிய சேனல்ஸ் இருக்குது, ஸ்பான்சர்ட் வீடியோஸ் பண்ணுறாங்க, அவங்களும் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எத்தனை சேனலில் அவங்களுக்கு இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்குறாங்க? கரெக்டா? ஸோ வந்து எனக்கு வந்து எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற ஆசையும் ஆர்வம் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் தேவையில்லாமல் நெகட்டிவிட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிஹவ் ட்ரூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதனால தனியாக ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ வழக்கம் போல் இந்த எபிசோட்லேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிவ்அவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட நியூ அனௌன்ஸ்மெண்ட்டை ரிவைல் பண்ணுற டைம் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து ஒரு சின்ன நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறோம். பிரைடல் ஜுவல்லரிஸ் ரெண்டல் அண்ட் ரீசேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலெக்டிவ் டிசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அமேசானில் வாங்கியிருக்கிறேன், அண்ட் அதர் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லேயும் வாங்கியிருக்கிறேன். ப்ளஸ் லோக்கல்லே நாங்கள் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இன்ஸ்டா பேஜஸில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலி நான் சென்னையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறேன். ஷிப்பிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து சென்னையிலேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரொசீட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ அந்தக்காக நான் ஷாப் பண்ணேன், கொஞ்சம் ஆன்லைனில் ஷாப் பண்ண ஜுவல்லரிஸ் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஃப்கோர்ஸ் இதில் என்ன நீ கிவ்அவே கொடுக்க போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக கிவ்அவே இருக்குது. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ரெண்டல் எடுத்தாலும் சரி, ரீசேலாக ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரிவ்யூ பண்ண போகிற ஜுவல்லரிஸுமே வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கணும்னாலும் அந்த லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து பிரைடல் பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது. சீமந்தம், அதுக்கப்புறமா வந்து பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாவில் நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுனா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பீஸ் மங்களகரமான
சீக்கிரமாக முகூர்த்தம் செட்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அழகான டெம்பிள் கலெக்ஷன் ஜுவல்லரி மாதிரி தான் இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு ஜுவல்லரி. இப்போ மோஸ்ட்லி முகூர்த்தத்துக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து பேசிக்கலி ஒரு லாங் ஆரம், ரெட் அண்ட் க்ரீன் கலர் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கலர் முகூர்த்தம் சாரீ போட்டிங்கனாலும் கண்டிப்பாக இது அதோட பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு அன்னம் மயில் டிசைனோட கீழே ஒரு லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்குது. அதுக்கப்புறமா கீழே வந்து முத்துக்களும் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்கான ஒரு ஆரம் வருது, அப்புறம் கழுத்தொட்டி போடுற மாதிரியான ஒரு சின்ன ஆரமும் வருது. இதில் வந்து ஒரு ஒட்டியானம் பீஸ் வருது. இந்த ஒட்டியானம் வேண்டாம், நீங்கள் வேறு ஒட்டியானம் வேணாலும் வந்து விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து மிடில் ஆரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது. அப்புறமா இதில் வந்து ஒரு நெத்தி சுட்டி பீஸ் வருது. 2 அழகான ஜிமிக்கி மாட்டலோட சேர்ந்தே வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டியானம் ஜிமிக்கி நெத்தி சுட்டின்னு காட்டுறப்ப எனக்கே ஒரு செகண்டில் இந்த சந்திரமுகி படத்தில் வர்ற அந்த சீன் வந்து ஞாபகம் வந்துட்டு போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு அழகான ஒரு முகூர்த்தம் செட்டு தான் அது. நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட ஃபோட்டோஸ் நான் வந்து இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லெஹங்கா கூட இல்லாட்டி ஒரு கவுன் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜுவல் தான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். அண்ட் முன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் காட்டுறது எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அண்ட் ஆஃப்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் உங்களுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வீடியோஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறேன், இன்ஸ்டா பேஜஸ்லேயும் உங்களுக்கு போடுறேன். இந்த பீஸ் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ரிச்சாக இருக்கிற மாதிரி, ஒரு எக்ஸ்பென்சிவ் ரிச்சாக இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ் இது. இது வந்து பேசிக்கலி ஒரு சோக்கர், ரொம்பவே கிராண்டான ஒரு சோக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குந்தன் ஸ்டோன்ஸ், ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குது. க்ரீன் லெஹங்காவோ ஃப்ராக்கோதோ யூஸ் பண்ணுறப்ப தான் இது போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மிக்ஸ் அண்ட் மேட்ச் இல்லை கான்ட்ராஸ்ட் மேட்ச் பண்ணி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பீஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். முக்கியமாக வந்து ரெட் இல்லாட்டி ஒரு வைன் ரெட் அந்த மாதிரி லெஹங்காஸ் ஃப்ராக்கோ யூஸ் பண்ணுற போதும் சரி, பிங்க் கலர் கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணிங்கனாலும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். ஸோ லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபோட்டோ ஷூட்ஸுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அதோட ஷைன் அண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீஸோட பார்த்தீங்கன்னா மாட்டலோட உங்களுக்கு வந்து ஒரு இயரிங் செட்டுமே வருது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஹெவி அண்ட் ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு பீஸாக தான் இருக்குது. அப்புறமா இதோட ஒரு நெத்தி சுட்டியும் வருது. நெக்ஸ்ட் பீஸ் மக்களே, இந்த பீஸ் தான். இதுவும் வந்து ப்ரீவியஸ் பீஸ் மாதிரியான ஒரு சிமிலர் பீஸ். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லெங்த் வராது. இது கொஞ்சம் கம்மி லெங்க்த்து தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி யூ பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது வந்து ஒரு காமனான ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு பிரைடல் லெஹங்கா அப்படின்னா சவுத் இந்தியன்ஸ் பேசிக்கலி வந்து நிறைய மெரூன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக செட் ஆகும். லெஹங்கா மட்டும் கிடையாது, கவுன் டைப் நீங்கள் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஒரு பீஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுலேயும் நிறைய ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன் அண்ட் ஒரு ரிச்னஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் பிக் டேயில் கிடைக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பீஸோடையும் உங்களுக்கு வந்து கம்மல் வருது. பட் இதில் மாட்டல் எதுவுமே இல்லை. ரொம்பவே அழகான கம்மல். கீழே ஜிமிக்கியில் வந்து நிறைய முத்துக்கள் இருக்கிற மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு பீஸா தான் இருக்குது. அண்ட் அப்புறமா இதோட ஒரு நெத்தி சிட்டியும் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் எபிசோடோட கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நான் வந்து கொஞ்சம் யூனிக்கான பிரேஸ்லெட்ஸ் அண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் ஒரு மல்டி கலர்ட் பிரேஸ்லெட்டை தான் வந்து உங்களுக்கு கிவ்அவேக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ்அவேயோட லக்கி வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பாலா அப்படிங்கிறவங்க தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரம்யா. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபோ வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஸோ உங்களோட கிஃப்ட் உங்களை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக 10% டிஸ்கவுண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ரெண்டல் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். ப்ராடக்ட் ப்ரைஸை விட ரெண்டல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ஃபார் சே 2000 வர்த் ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ரீசேல் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1800 ருபீஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் அதுவும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இல்லாட்டி ஷாப்பிங் ஹாலோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.